உம்மாட மடியில படுக்கா, அது ஒரு குற்றமா? பாப்பா சாச்சிட மடியில படுத்தான் பிரச்சனை. விளங்கிட்டான். இல்லாட்டி உம்மாட மடியில சாச்சா வந்து படுத்தாதான் பிரச்சனை. பாப்பா தானே படுத்த, பிள்ளைக்கு தெரியும் தானே பாப்பா தான் இது. அப்ப ஏன் நீங்க வெக்கப்படுறீங்க? நாம மனைவி மடியில படுத்தா என்ன, குமர் பிள்ளை இருக்கட்டும் வளந்தாரி பிள்ளை இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க படுக்கணும். அப்பதான் உங்களோட மகன் அதை பார்த்து நானும் என் மனைவி மடியில படுப்பேன்னு நினைப்பான். உங்க மகள் அதை பார்த்து நானும் என் புருஷனை மடியில வைப்பேன் என்று அவன் நினைப்பான். நூலை போல செயல தாய போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஆண்கள் பாப்பாவிலையும் பெண்கள் உம்மாவிலையும் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்குவாங்க. சில வீட்டுல உம்மாட ஆட்சி நடந்துட்டு இருக்கும், பெண்கள் ஆட்சி. சில வீட்டுல ராஜா ராஜா அத்தி அவதான் இந்த ஆளை போட்டு அடைக்க என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுல வளர்ந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்கிற பொடி என்ற கேஸ் அவ்வளவுதான். அவள் அப்படித்தான் குடும்பத்தை பாப்பாள். நம்மட உம்மா அப்படித்தான வாப்பாவை உருக்கின. தயவு செஞ்சு நம்மட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை காட்டி கொடுக்கிற நடிகர்கள் நாங்க. இஸ்லாமிய வாழ்க்கை வாழுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர் பள்ளிக்குள்ள இருந்துகிட்டு தலையை வீட்டு பக்கமா நீட்டிக்குவாரு. நான் தலைக்கு என்ன வச்சு சீவி விடுவேன். ரசூலுல்லாஹ்க்கு தலை சீவ தெரியாதா? ஏன் அது? மனைவி எனக்கு தலை சீவி விடுறது. நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம், பொண்டாட்டியை போட்டு இவ்வளவு வேலை வாங்கியிருக்கான். பொண்டாட்டியினுடைய சேவை வாங்குதல்ங்கிறது அன்பின் அடையாளம். சில 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 ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சில 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 பெண்கள் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறது கூட நான் தான் சொல்லுவாங்க. சந்தோஷமா சொல்றாவ. அவ கேட்பா, இன்னைக்கு எந்த ஷர்ட்டை போடாடி. அவர் ரெடியா வச்சிருப்பா, இதை போட்டுட்டு போங்க சூட்டபிள், இந்த ட்ரௌசருக்கு இந்த செட், இந்த சாரத்துக்கு இந்த செட், அவர் ரெடியா வச்சிருப்பா. அவ அந்த ஃபங்க்ஷனை பாப்பா. இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன், இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், வெள்ளை சட்டை போட்டு போங்க. ஓகே. ஒரு மாப்பிள்ளை வெளியே போகும்போது ஒரு பெண் அப்படியே அளந்து பாப்பா, கொஞ்சம் இருங்க முடி சரியில்லை, சரி. ரொம்ப இறக்கம் கூட இருந்தா வேற மாதிரி நடப்பாள். முடிய கொஞ்சம் குழைச்சு விடுவாள். ரொம்ப அழகா இருந்தா ஆபத்து, போயிட்டு வாங்க இப்படியே. அப்படியும் நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கணவன் மனைவி எப்பவுமே நெருக்கமா இருக்கணும், எப்பவுமே பேச்சு, எப்பவுமே பேசணும். இந்த போன் இருக்குதே, இந்த போன் வந்ததுக்கு பிறகுதான் டிவோர்ஸ் கூட. இந்த போன் பேர் என்ன? தொலைத்தொடர்பு சாதனம். தொடர்பு சாதனம் அதான போனே. சத்தியமா இந்த போன் வேலை என்ன தெரியுமா? தொடர்பை இல்லாம பண்றது. இந்த போன் வந்ததுக்கு பிறகு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் கதை இல்லை. அவர் ஒரு பேஸ்புக்ல, அவ ஒரு பேஸ்புக்ல. சிலர் பொண்டாட்டிய தொட்டத்தை விட போன தொட்டதான் கூட. விளங்கிட்டா? பொண்டாட்டிக்கு காய்ச்சல், பொண்டாட்டிய சல்வார் கிட்டு பீத்தல், இதெல்லாம் அவருக்கு விளங்குறல்ல. போன்ட கவர் மாத்தணும், உறைஞ்சி பட்டுட்டு இந்த போனுக்கு உடுப்பு எடுக்கிறதுல கவனமா இருப்பார். விளங்கிட்டா? இந்த போனுக்கு டெம்பர்ட் ஸ்டிக்கர் அது போடணும், கீழ்பட்டு வெடிச்சிருக்கி. அங்க பொண்டாட்டிக்கு பல்லாடு, பல்லு வலியோட அவள் துடிக்காள், அது விளங்குறல்ல. உண்மையிலேயே இந்த கனவு மனைவி என்கிறவங்களுடைய அந்த பேச்சு தொடர்பை நடுவுல நின்று கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிதான் இந்த போன். பேச்சு இல்ல. அந்த கல்யாணத்துக்கு முன்னே மாஷா அல்லாஹ் எப்படி பேசினாங்கன்னு தெரியுமா? இந்த போனாலாம் கல்யாணமே நடந்திருக்கும். ஒரு மிஸ்கால் போய் ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்து ஹலோ, அப்புறம் இந்த பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாம கடைசியா பிறகு அப்புறம் மறுவா என்ன என்னண்டா இனி என்ன எல்லாம் கதைச்சு முடிஞ்சா திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேட்பான், சாப்பிட்டேலாண்டு. நீங்க முதல் கேட்டு நான் சொன்னேன்,
சொல்லிட்டேன்ல. சரி, ஊர்ல மழையா? இங்க என்ன விவசாயம் பண்றியா நீ? என்னையாலும் கலைக்கணும். இல்ல ஒன்றும் இல்ல, தூக்கம் மறிக்கி நேரம் 12 மணியா போயிட்டு போனை வைக்கணும். இன்னைக்கு தூக்கம் வைக்க, நீ போன் அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கு. உன்னோட மூச்சு காத்த நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு பாசமா இவனைத்தான் கல்யாணம் முடிக்கணும். அவள் கல்யாணம் முடிச்சிருவாள். கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 மாசம் போனது பிறகு மாப்பிள்ளைக்கு ஒரு போன் எடுப்போம். ஹலோ, என்ன அந்த போனை வைக்காத கெஞ்சின புருஷன் தானா இது? அவர் தானா இது? அட்ரஸ் நம்பரை பிள்ளையா எடுத்துட்டோமோ? நம்பர் அவருக்கா பாப்பாள். சரி, அவர் தான். ஹலோ, என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாட்டி வை. இப்படி ஒரு வாழ்க்கை ஏண்டாம்பி? நம்ம பொண்டாட்டி தானடாப்பா, பேசினா என்ன? நம்ம புருஷன் தானே, பேசினா என்ன? பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயா கேட்கிறேன், கல்யாணம் முடிச்சதோட பேசுறதுக்கு என்ன இருக்கு? லவ் பண்ண கூட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேல. நீங்க எவ்வளவு வந்துச்சு, கடலா வந்துச்சு. போதா குறைக்கு மட்டக்களப்புல ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டான். அது கவலை என்ன கொண்டு கிடைக்கணும். நியூசிலாந்துல அந்த ஷூட்டிங் பார்த்தா, வீடியோ பார்த்தா? இல்லப்பா சிஷ், நான் பார்த்தேன். உனக்கு என்னத்துக்கு? எங்க எல்லாம் போகுது தெரியுமா? நான் என்ன சொல்றேன் என்றால், புருஷன் பொண்டாட்டி பேசணும், கரைக்கணும். நீங்க எவ்வளவு பிஸியா இருப்பீங்க, நீங்க ஒரு பிசினஸ் நடத்துவீங்க, ஆனா கண்டிப்பா உங்க மனைவியோட உட்கார்ந்து பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. மனைவியோடு கண்டிப்பா பேசுங்க. காலையில ஏழியா எழும்பிக்கிட்டு ஓடி போய் பிசினஸ கவனிச்சு அங்க வேலைதாக்களை சம்பளம் கொடுத்து கணக்கு பார்த்து லொரியெல்லாம் அனுப்பி வேலைதாக்கள் விட்டு போயிட்டு பண்ணால் கடைசியை கணக்கு பார்த்து முடிச்சு கடை ஊட்டி கணக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு விட்டு வர கூட 10 மணி ஆகி ஊட்ட வெறும் வரைக்கும் பொண்டாட்டி சில விஷயங்கள்ல தொண்டை வரைக்கும் கொண்டு வந்து பொறுக்க வச்சு காத்துக்கிருப்பாள் புருஷன்கிட்ட கரைக்கணும்ட்டு. ஏன்டா அவ அஞ்ச பிசி. வீட்டு லைஃப் அப்படித்தான் இருக்குது. வீட்டு வாழ்க்கை முதல் தான் கூட்டு குடும்பம், இடையில மதிலும் இல்லை சுவரும் இல்லை, எல்லா பெண்களும் ஒன்று கூர்ந்து அப்படியே கூடி ஆளுக்கால் தலை பார்த்து கதைகளை கதைச்சி கஷ்டங்களை பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப அந்த லைஃப் கிடையாது. தலைக்கு பேனுக்கு எண்ணெய்க்கு போட்டு சீப்பிடிக்கு வாந்து இந்த தலை பார்க்கிற கேசி, அவள் இங்க வர கேசி, நீ அங்க போற கேசி, ஒன்றுமே தேவையில்லைன்னு பிரிச்சு வச்சுட்டோம். ரைட். அப்ப பேனுக்கு மருந்தை போட்டு அவள் இருக்காளா, போனுக்கு லொக்க போட்டு நீ இருக்கியா, நைட்டு அவள் வருவார். வந்தோடனே இவள் காத்துக்கு இருப்பாள். ஏன்னா காலையில இருந்து அவள் பிள்ளைய ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஒழும்பு ஆட்டா வந்துடும். ஸ்கூலுக்கு போகணும், எடுத்து யூனிவர்த்தை போட்டு டிஃபனை செஞ்சு அதை செஞ்சு நூல் சரியாக்கி போட்டால் ஆட்டை விட்டு வச்சு அனுப்பியோரோ வா என்னது போறோம். ஆனால் புருஷனுக்கு சாப்பாட்டை செஞ்சு அனுப்பி எல்லாம் செஞ்சோட்டும், பகலைக்கு சாப்பாடு சமைச்சு எல்லாம் செஞ்சோட்டும். அப்படியே இருக்கக்குள்ள பிள்ளைகள் வரும், பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி குரான் கிளாஸுக்கு அனுப்பி வீட்டு வேலைகளை பார்த்து அதை இதை தூத்து இருக்கிற உடுப்பை கழுவி நாளைக்கு போறதுக்கு ரெடியாக்கி எல்லாம் செஞ்சுட்டு கொள்ள இரவாகி மாப்பிள்ளை ஊட்ட வர கொள்ள அப்பாடா புருஷனோட கதைப்பமோண்டோட்டும் இஞ்ச வேண்டா என்ன நொஞ்ச இல்ல என்ன இல்ல உங்களோட அம்மா என்ன எங்கட அம்மா மனுஷன் டென்ஷன்ல வரான். கொஞ்சம் பேசாம இருக்கியா, வாய வச்சுக்கு வள 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 வள. இப்பதான் அவள் கதைக்க தொடங்கினது. நாம கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்காட்டி கண்டிப்பா ஒரு கனவு மனைவி உறவு நல்லா இருக்கணும்னா அவங்கள்ட்ட குட் லெசனிங் இருக்கணும். நல்லா கேளுங்க, கதைக்கிறத கேளுங்க. சில பெண்கள் ஒரே சம்பவத்தை 9000 தடவை சொல்லுவாங்க. அவளுக்கு மறந்து வைத்து அவளுக்கு அதான் தெரியும். புருஷன் சொல்லுவார், நான் 9 வயசா இருக்கக்குள்ள சின்ன பருவத்துல ஒரு நாள் ஓடி போய் உளுந்து என்ற மூக்கு நசிஞ்சவங்கள அவனுக்கு பாடம் அத 15 தடவை சொல்லியிருப்பாள். 16வது தடவை சொல்லக்கொள்ள அத புதுசா சொல்ற மாதிரியா கேட்டா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பாவண்டி என்று சொன்னா அவளுக்கு பாவண்டா. அவள் வேற யாரோட கதைக்கிறது. நாம கதைக்கிறத கேட்காட்டி கேட்கிற ஒருத்தன் பெறுவான், குடும்பம் பிரிஞ்சிடும். விளங்கிட்டா? இதான் பார சிக்கல. நீங்க போனை தூக்கி கதைக்கல, போனை தூக்கி நான் என்ன என்று கேட்கிற அந்த நேரம் எவனாலும் ரோங் நம்பர்ல ஒரு கோல் எடுத்து கதைச்சோன்ன சரி டைம் பாஸ், இவனுடைய கதைப்பம் அவனுடைய கதைச்சு கட்டி இருப்பான். நீங்க கோல் எடுக்கக்குள்ள நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று
உண்மையா வேறு ஒரு தொடர்பில் இருப்பாள் அவள்.